நமஸ்காரம், சிம்ஹா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ நம்ம இப்போது நர்மதா பரிக்கிரமாக்காக வந்தோம். பட் இங்கே டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கிறதுனால பரிக்கிரமா பண்ண முடியாது. பட் நர்மதாவில் ஸ்நானம் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ இந்த நர்மதை ஸ்நானம் ரொம்ப விசேஷம். கங்கை ஸ்நானம் விட இன்னும் ஸ்பெஷல் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நர்மதை அதாவது கங்கை வந்து நம்ம பண்ணுற பாவத்தை கழிக்கிறவங்க. ஆனால் நர்மதை பாவத்தையே பண்ண விடாமல் நம்மளோட மனசை கண்ட்ரோலில் கொண்டு வரவங்க தான் நர்மதை. ஸோ அதனால் நர்மதையோட இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப 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 விசேஷமானது. ஸோ இங்கே ஆக்சுவலி என்னென்னா நம்ம மத்திய பிரதேஷில் தான் இந்த நர்மதை ரிவர் ஸ்டார்ட் ஆகுது. 1300 கிலோமீட்டர் லாங் இந்த ரிவர். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் குஜராத் போயிட்டு அங்கேருந்து அப்படியே அரேபியன் சீயில் கலந்துடுறாங்க கடலில். ஸோ இது ஃபுல்லாகவே இது ஒரு பர்டிகுலர் மாதத்தில் நர்மதை பரிக்கிரமான்றது ரொம்ப விசேஷமாக இங்கே உள்ளவங்க ரெகுலராக பண்ணுறது உண்டு. ஸோ நம்மளால் ஃபுல் பரிக்கிரமா பண்ணலைனாலும் ஓம்காரேஸ்வரரை சுற்றி வரக்கூடிய நர்மதை, ஏன்னா ஓம்காரேஸ்வரர் சென்டராக இருப்பாங்க, ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி சென்டராக இருப்பார் கோவில். அதை சுற்றியுமே நர்மதை தான் 4 திசையிலுமே ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள சுற்றி ஓம்காரேஸ்வரரை பரிக்கிரமா பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் இன்றைக்கி அதோட பாசிபிலிட்டி இல்லாமல் ஆகிடுது. எனிவேஸ் இட்ஸ் ஓகே. பட் இப்போது நம்ம வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது நாளைக்கு காலையில் சுவாமியை தரிசனம் பண்ண இருக்கோம். ஓகே, ஸ்டே வித் சிம்ஹா டூர்ஸ், கனெக்டிங் டிவைன் சோல்ஸ்.